நண்பர்களே வணக்கம். விடியல் வளர்ச்சி பேரணி விழிப்புணர்வு கட்சியின் சார்பாக விஜயமோகன்ஜி ஆகிய நான் உங்களிடையே பேசுகிறேன். விடியல் வளர்ச்சி பேரணி ஒரு சமூக நீதி கட்சி. விடியல் வளர்ச்சி பேரணி ஏழை எளிய பாட்டாளி மக்களின் கட்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய வியாபார கேந்திரமாக இருப்பது மும்பை என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். அதாவது இந்த இந்திய இனங்களிலே மார்வாடிகளும் குஜராத்திகளும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிடைக்காத பல மூலப்பொருட்கள் கூட மும்பையில் தான் கிடைக்கும். இது தொழில் நடத்துபவர்களுக்கு நன்றாக தெரியும், வியாபாரம் செய்பவர்களுக்கும் நன்றாக தெரியும். பல்வேறு பொருட்களுக்கும் மூலப்பொருட்களுக்கும் அவர்கள் எப்போதும் மும்பையை தான் சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். சென்னையிலோ கோவையிலோ கிடைக்காத பல்வேறு வகையான பொருட்களும் மும்பையில் கிடைக்கும். உலகத்தில் எங்கு எந்த பொருள் தயாரித்தாலும் அது அடுத்த நாளே மும்பைக்கு வந்துவிடும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வியாபார கேந்திரமாக மும்பை விளங்குகிறது என்று சொன்னால் மிகையில்லை. வியாபார கேந்திரம் மட்டுமல்ல, அது ஒரு பெரிய தொழில் நகரமும் கூட. இப்படி பெரிய தொழில் நகரமாகவும் வியாபார கேந்திரமாகவும் மும்பையை அவர்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். நாம் ஏன் சென்னையை அப்படி வளர்த்தெடுக்கவில்லை என்ற கேள்விதான் மிகப்பெரிய கேள்வி. சென்னையிலே ஐடி தொழில் சிறந்து விளங்குகிறது என்பது உண்மைதான். ஆனால் அந்த ஐடி தொழிலும் கூட நம்மை விட உயர்ந்த நிலையில் இருப்பது பெங்களூரு. அதோடு ஆட்டோமொபைல் தொழிலிலும் சென்னை திறந்து விளங்குகிறது என்பதில் ஐயப்பாடில்லை. ஆனால் மற்ற தொழில்களில் எல்லாம் நாம் மிகவும் பின்தங்கிதான் இருக்கிறோம். பொருளாதார சக்தியில் அந்த மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் அடுத்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நாம் முதல் நிலையை அடைய வேண்டும். முதல் நிலையை தக்க வைத்து கொண்டிருந்தவன் தான் தமிழன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பேயே சோழர்கள் சாம்ராஜ்யத்திலே சீனா வரை கடல் வணிகம் செய்தவர்கள் இந்த தமிழர்கள். தமிழகத்தை, தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆண்ட சோழ மன்னர்கள் தான் நம் இந்திய கடற்கரை பகுதிகள் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காளம், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, அப்படியே சீனா வரை தங்களுடைய கடல் வணிகத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். சக்தி வாய்ந்த கடற்படையையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். சக்தி வாய்ந்த கடற்படையும் கடல் வணிகத்தையும் ஆங்கிலேயர்கள் கூட நம் தமிழ் மன்னரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டார்கள். அதாவது சோழ மன்னர்களுடைய அந்த ஒரு கடல் வணிகத்தை அவர்கள் காப்பியடித்து தான் இந்தியாவிற்கெல்லாம் வந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்கள் தமிழர்கள். அதற்கு பிறகாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட இந்தியாவில் எவருமே செய்ய துணியாத ஒரு செயலை நம்முடைய அமரர் வ.உ.சி. ஐயா அவர்கள் செய்திருக்கிறார். கப்பல் வணிகத்திலே கொடிகட்டி பறந்த ஆங்கிலேயர்களை முடக்க வேண்டும் என்று நினைத்து, ஏன் நாமும் கடல் வணிகம் செய்யக்கூடாது, கப்பல் ஏன் நாமும் செலுத்தக்கூடாது என்று நினைத்து 2 வியாபார கப்பல்களை வாங்கி அந்த கப்பல் தொழிலை நல்ல முறையிலே நடத்தியவர். ஆனால் பிற்காலத்திலே அவருக்கு வந்த பல்வேறு சோதனைகளாலும் பல்வேறு வகைகளில் ஆங்கிலேயர்கள் கொடுத்த நெருக்கடிகளாலும் தான் அந்த கப்பல் வணிகத்தை அவர் கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆக அவருடைய முயற்சியை நாம் பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட மகத்தான முயற்சிகளை எல்லாம் எடுத்து வென்று காட்டியவர்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில்தான் இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட சாதனையும் அவர்களால் செய்ய முடியும். இன்றைக்கெல்லாம் சொல்லுகிறார்கள், தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதார நிலைக்கு உயர்த்துவோம் என்று. $1 டிரில்லியன் என்பது 1,00,000 கோடி ஆகும். இதையெல்லாம் வாய் வழியாகத்தான் சொல்லி கொண்டிருக்குமே தவிர செயலில் கொண்டு வர முடியாது.
அப்படி கொண்டு வர வேண்டுமென்றால் இந்த தமிழகம் ஒரு பெரிய வியாபார கேந்திரமாகவும் தொழில் நகரமாகவும் அது உருவெடுக்க வேண்டும். அனைவருக்கும் வேலைவாய்ப்புகள் இங்கே கிடைக்க வேண்டும். பெண்கள் அனைவருக்கும் சுயதொழில் வேலைவாய்ப்புகளும் இன்னும் பல்வேறு வகைகளில் அவர்களுக்கு நல்ல ஒரு ஊதியமும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலை இருந்தால்தான் அந்த பொருளாதார சக்தியை நம்மால் எட்டி பிடிக்க முடியும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு லஞ்சங்களையும் ஊழல்களையும் கொள்ளைகளையும் எல்லாம் நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு நல்ல சாலை வசதிகள் கூட இல்லாத பல பகுதிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிறைந்து கிடக்கின்றன என்பது நாம் எல்லோரும் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் மாற்றி காட்டக்கூடிய சக்தியும் வல்லமையும் திறமையும் அறிவும் நம் மாணவர்களிடம் இளைஞர்களிடம் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களுடைய முன்முயற்சியும் அவர்களுடைய உழைப்பும் திறமையும் இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டை இந்தியாவில் என்ன உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தியாக நம் தமிழ் இனத்தை நாம் உயர்த்தி காட்ட முடியும். அதை செய்வதற்கு ஏற்றவர்கள் நாளைய தலைமுறையினரான நம்முடைய மாணவர்களும் இளைஞர்களும் தான். இளைஞர்கள் ஒன்று சேர வேண்டும். அவர்கள் தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய திறமையையும் இந்த தாய் நாட்டிற்கு அர்ப்பணித்து அவர்கள் தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மண்டலமாக வியாபார கேந்திரமாக அனைத்து